சென்னை ரெடிச்சில் இருக்கக்கூடிய சாம்ஸ் மோட்டார் கேரேஜ் தாங்க வந்திருக்கும். ஒரு 20 கார் மேல ரெடி ஆயிட்டு இருக்கு. ஒரு காரும் என்னென்ன ஒர்க் வந்திருக்குன்னு நம்ம அண்ணா கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். ஸ்கார்பியோல போயிடுவோம். ஸ்கார்பியோ ஃபுல்லா கம்ப்ளீட் ரெஸ்டட். வெஹிக்கிளுக்கு வந்து கஸ்டமர் ஓட்டும்போது ஃபுல்லா தண்ணி உள்ள வருதுனாரு. நார்மலா தான் ரெஸ்ட் இருக்குன்னு எடுத்துட்டு வந்தாரு. செக் பண்ணி பார்த்தா உள்ள இருக்க கவுல் பேனல் ஒண்ணுமே இல்ல. ஃபுல்லா கம்ப்ளீட்டா உள்ள வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்ட் ஆகி போயிடுச்சு. சைட்ல இருக்க எல்லா ஆப்ரான் பீசஸ் எல்லாமே ரெஸ்டட். சோ அதுக்கான பார்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஆர்டர் போட்டிருந்தோம். சோ அதுக்கான செப்பரேட் காம்பனன்ட்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நமக்கு ஆர்டர் பண்ணதுக்கு அப்புறமா வந்துருச்சு. இப்போ இது எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணி ஃபுல் கார் பெயிண்டிங்கா இல்ல ஃபுல்லாத்தையுமே ரீப்ளேஸ் பண்ணி ஃபுல் பாடி பெயிண்டிங் தான். ஓகேண்ணா. கம்ப்ளீட்டா வந்து ரெஸ்ட் எல்லாமே ரிமூவ் பண்ணி ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ணலாம். அப்போ நேர்ல வந்தா நம்ம பிரிச்சுட்டு கரெக்டான ஒர்க் ஸ்கார்பியோல அதெல்லாம் நிறைய பேர் வந்து எஸ்டிமேட் வந்து போன்லயே கேட்பாங்க. வெளில பார்க்க அவ்வளவு கிளீனா இருக்கும். ரிமூவ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் எந்த அளவுக்கு ஒஸ்டா இருக்கு அப்படின்றது. அதனால எந்த வெஹிக்கிள் வேணாலும் கொட்டேஷன் கொடுக்கலாம். இந்த ஸ்கார்பியோக்கு மட்டும் கொடுக்க கூடாது. ஆனா இதுலயும் ஃபுல்லா பிரிச்சிருக்கீங்க. இது என்ன? ஆமா, இந்த வண்டி பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் மயிலாடுதுறையில இருந்து நமக்கு வந்திருக்கு. ஓகேண்ணா. கஸ்டமர் பாத்தீங்கன்னா இப்பதான் செகண்ட் ஹேண்ட்ல வாங்கியிருக்காரு. 1 இயர் கூட ஆகல. பட் ஒரு எர்டிகா இந்த அளவுக்கு ஒஸ்ட் கண்டிஷன் தான் நான் இது வரைக்கும் அட்டன் பண்ணதே இல்ல. ரொம்ப ஒஸ்ட். சோ கஸ்டமர் இதுக்கு நீங்க என்ன வேணாலும் செலவு பண்ணுங்க. வீட்டுக்கு வந்து எனக்கு வந்து ராசியான வண்டி நான் வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு வந்து நல்லாவே இருக்கு. எனக்கு நீங்க எவ்வளவு செலவு வேணாலும் பரவாயில்ல பண்ணுங்க. நான் என்ன சொன்னா, சார் இதை சேல் பண்ணிடுங்க, எதுக்கு ரொம்ப செலவு பண்ணுங்க? இல்ல சார், நீங்க எவ்வளவு வேணாலும் நீங்க தான் பண்ணணும். அதனால தான் நான் அவ்வளவு தூரத்துல வரேன், நீங்க ப்ராப்பரா பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. சோ இதுக்கான எல்லா ஓஇ டோர்ஸ் எல்லாமே ரீப்ளேஸ் பண்றேன், எல்லாமே வர வச்சாச்சு. சோ இந்த பாத்தீங்கன்னா ஆப்ரான்ல ஃபுல்லா ரஸ்ட் ஆகி போயிடுச்சு. அதான் ஃபுல்லா ரஸ்ட் ஆகி வந்திருக்கு. இன்ஜின் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. இன்ஜின் மட்டும் பரவாயில்ல. ஆமா, அதனால கஸ்டமர் இன்ஜினுமே நீங்க வந்து ஏதாவது பண்ணணும்னா டைமிங் சைடு நம்ம யூஸ்வலா ரீப்ளேஸ் பண்ற 1 lakh ஆனது எல்லாமே ரீப்ளேஸ் பண்ணி ப்ராப்பரா இருக்கு. மெக்கானிக்கல் சைடுல எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஓகே, அடுத்த வண்டினா ரேஞ்ச் ரோவர்னா இவோக் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஸ்டேரிங் பாக்ஸ் கம்ப்ளைண்ட் மேக்ஸிமம் ஜேஎல்ஆர் குரூப் ஆடியில பாத்தீங்கன்னா ஸ்டேரிங் பாக்ஸ் தான் போகும். ஸோ சேம் அதே ப்ராப்ளம் தான் வந்து. ஸோ அதுக்கான எஸ்டிமேட் கொடுத்துருக்கோம். கஸ்டமர் இன்னும் அப்ரூவல் வரல. வந்ததுன்னா அதுமே பண்ணிடலாம். ஜீப் காம்பஸ் பாத்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ் பெட் வந்து ஒரு கம்ப்ளைண்ட். ஸோ அது ஒர்க் பண்ணி டெலிவரி கொடுக்குறப்பதான் பார்த்தோம். வண்டியில பாத்தீங்கன்னா ஆயில் கூலர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஆயில் கூலர் ஃபெயிலியர் ஆகி இன்ஜின் ஆயிலும் கூலண்ட்டும் ஒன்னா மிக்ஸ் ஆயிருக்கு. கஸ்டமரும் பார்க்கல, நாங்களும் எங்களுக்கு என்ன வேலை வந்து அது மட்டும் பார்த்து அமிச்சோம். லாஸ்டா ஒரு செக்அப்க்கு வந்து கூலண்ட் ஃபில் பண்ணலாம்னு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஆயில் கூலர் ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஓகே, சோ கஸ்டமருக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சு. சோ தட் ஃபார்வர்ட் பண்ண சொல்லி சொல்றேன். இப்போ இந்த ப்ராப்ளம் கண்டுபிடிக்கல அப்படின்னா எவ்வளவு எக்ஸ்பென்ஸ் ஆயிருக்கும்? கண்டுபிடிக்கலாம், கண்டிப்பா இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து சட்டனே வரலாம் கூட ஒரு 50-80 கிலோமீட்டர்ஸ் ட்ரிவன் பண்ணியிருந்தாருன்னா கண்டிப்பா வந்து இன்ஜின் ஃபெயிலியர் ஆயிருக்கும். ஓகே, இப்போ கண்டுபிடிச்சு கொடுத்தாச்சு. கஸ்டமருக்குமே தெரியல. அவர் என்ன டெலிவரி எடுக்கும்போது ஏசி கட் ஆஃப் ஆகுது, ஒரு தடவை செக் பண்றீங்களாரு. சோ ஏசி எதனால கட் ஆஃப்னா ஒன்னு கேஸ் இல்லைன்னா கம்மியா இருந்தா கட் ஆஃப் ஆகும். வாட்டர் சர்க்குலேஷன் ப்ராப்பரா நம்ம சோ தட் வாட்டர் சர்க்குலேஷன் செக் பண்ணா கூலரே ஃபெயிலியர். ஓகேண்ணா. அடுத்ததுனா எக்ஸ்யூவி இருக்கு. XUV500 வந்து நேத்து தான் நமக்கு வந்த வெஹிக்கிள். நான் நிறைய XUV500 வீடியோஸ் போட்டிருப்பேன். என்னன்னா இந்த வெஹிக்கிள் வந்து ஒரு 120 ரீச் ஆச்சுன்னா வெஹிக்கிள் வந்து செக் இன்ஜின் லைட் வருது, பிளிங்க் ஆகிட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னு சொன்னாரு. ஸோ இதுல ரெகுலராகவே பாத்தீங்கன்னா இந்த ஒரு கம்ப்ளைண்ட் தான். ஹை ப்ரெஷர் பம்ப் இன்ஜெக்டர்ஸ் மட்டும் தான் இதுல கம்ப்ளைண்டே வரும். ஸோ இது ரெண்டுமே சர்வீஸ் பண்ணி போட்டுட்டு ஒர்க் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கோம். ஓகேண்ணா. அடுத்து 2 இன்ஜினே ஃபுல்லா இதுமே ஒரு 1 lakh மேஜர் சர்வீஸ்க்காக தான் இந்த நிசான் சன்னி வந்து எடுத்துட்டு வந்திருக்காரு கஸ்டமர். ஸோ நம்ம கிட்ட எப்பவுமே இந்த 1 lakh சர்வீஸ்க்காக தான் நம்ம வீடியோ போட்டதுல இருந்து பாத்தீங்கன்னா ரேண்டமா அதுதான் வந்துகிட்டே இருக்கு. ஸோ இதுலயுமே பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா இன்ஜின் ஃபுல்லா ரிமூவ் பண்ணி எங்கெங்கெல்லாம் கார்பன் வந்து ஃபார்ம் இருக்கோ அதை வந்து மேனுவலா வந்து பண்றதுனா இதுதான் மெத்தட். கம்ப்ளீட் இன்ஜினை ரிமூவ் பண்ணி இன்ஜினை சுத்தி இருக்கிற எல்லா கார்பன்ஸுமே வந்து நம்ம மேனுவலா ரிமூவ் பண்ணி ஃபிக்ஸ் பண்றோம். ஸோ நிறைய தடவை டீகார்பனைசேஷன் பண்றாங்க. அதுக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்ன்றத பார்த்தா தெரியும். டீகார்பனைசேஷன்ன்றது நல்ல கார்பனை கிளீன் பண்றது வேஸ்ட். இன்ஜின் சுத்தி என்னென்ன கார்பன்ஸ்லாம் ஃபார்ம் ஆகுதோ அதை கிளீன் பண்றது தான் முக்கியமானது. அது பண்ண மாட்டாங்க. இதுதான் ப்ராப்பர் வே ஆஃப் டீகார்பனைசேஷன். ஓகேண்ணா. இப்போ இந்த மாதிரி மேஜர் சர்வீஸ்னா எத்தனை வாரம் வரும்? இது நான் ஒரு 1 வீக்லயே முடிச்சிருவோம். ஒரு வாரத்துல 1 வீக்லயே முடிச்சிடலாம். சரி. சோ கஸ்டமர் இது பண்ணிட்டு அப்படியே ஃபுல் பாடி பெயிண்டிங் பண்ண சொல்லிட்டாரு. ஓகே. அதனால நம்ம கிட்ட வர்றது எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன வேலையே வராது, எல்லாம் பெரிய வேலையா இருக்கும். சோ அதனால என்னால வந்து உடனே அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கொடுக்க முடியல. ஓகேண்ணா. அங்கேயே ஒரு ஃபிகோ ஒன்று ஃபுல் பெயிண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. இது ஒரு இனோவா டைப் ஃபார் கன்வர்ஷன். அடுத்தது அப்படியே பார்க்கலாம். இது ஒரு கியா சோனட். ஓகேண்ணா. 2024 மாடல் இது. ஆக்சுவலி கஸ்டமர் 2-3 பேனல் மட்டும் அங்கங்க டென்ட், எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்து பேனல் கூட கிடையாது. எல்லாம் ஆல்டர்னேட். இந்த சைடு ரியர் டோர், அந்த சைடு பாத்தீங்கன்னா ரியர் ரோடு, ஃப்ரண்ட் பம்பர், இப்படி ஒரு பேனல் செப்பரேட்டா வந்து அடிப்பட்டு எடுத்துட்டு வந்துட்டாரு. ஓகே. சின்ன டென்ட்ஸ் தான், ஒன்றும் மேஜர்லாம் கிடையாது. பட் கஸ்டமர்னா எனக்கு 100% மேட்சிங் வேணும், நீங்க பண்ணி தர முடியுமானாரு. தாராளமா பண்ணி தரலாம்னு சொல்லிட்டு எடுத்து ஒர்க் வந்து பெயிண்டிங் முடிச்சாச்சு. ரப்பிங் பாலிஷ் ஒர்க் போயிட்டே இருக்கு. ஓகேண்ணா. இதோட மேட்சிங் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். வித் கஸ்டமர் ரிவ்யூவோடவே நம்ம ஆட் பண்ணலாம். சரிங்கண்ணா. வென்டோனா, இந்த வென்டோ நம்ம கிட்ட ஸ்டார்டிங் பண்ண முடியாம வெஹிக்கிள் வந்து எடுத்துட்டு வந்தாரு. வெஹிக்கிள் திடீர்னு ஸ்டார்ட் ஆகும், ஒரு சில டைம் ஸ்டார்ட் ஆகாது, பிக்கப் இருக்கான்னு சொல்லி எடுத்துட்டு வந்தாரு. நம்ம கம்ப்ளீட்டா அதில் பாத்தீங்கன்னா ஒயரிங் பஞ்ச் எல்லாமே ரிமூவ் பண்ணி வெஹிக்கிள ஸ்டார்டிங் கிட்ஸ் எல்லாம் போட்டு
என்னென்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி அரெஸ்ட் பண்ணி ஒன்னா பண்ணி இப்போ வெஹிக்கிள் வந்து பர்ஃபெக்டா ஸ்டார்ட் ஆகிற கண்டிஷன் எடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அது மட்டும் இல்லாம கஸ்டமர் இந்த மீன் வேலை டிலே ஆகுதுன்றதால வெஹிக்கிளுக்கு நான் டிங்கரிங் ஒர்க்குமே ஒரு சைடு வந்து ப்ராசஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஓகே. ஸோ இந்த பக்கம் டிங்கரிங் ஒர்க் முடியும் போது எங்க மெக்கானிக்கல் ஒர்க்கும் ஆல்மோஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி முடிச்சாச்சு. இது கொஞ்சம் பெரிய வேலை தான் இழுத்துருச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டோம். ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 டேஸ்ல இந்த வெஹிக்கிள் வந்து பெயிண்டிங் பண்ணி டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேண்ணா. ஆனா இப்போ நம்ம கேரேஜே ஃபுல்லா இருக்கு கார்ஸ். இது இல்லாம அடுத்த பார்க்கிங்ல அடுத்த ஸ்டார்ட்ல அங்க ஒரு 20 கார் இருக்கு. ஸோ இப்போ இந்த வீடியோ பாக்குறவங்க கார் ரெடி பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு இங்க எடுத்துட்டு வந்துடலாமா ஷாப்புக்கு? இல்ல அது நம்ம கிட்ட இந்த வீக் பாக்குற வெஹிக்கிள் அடுத்த வீக் கண்டிப்பா இருக்காது, உங்களுக்கே தெரியும். அதான் மாறிடும். கண்டிப்பா. அதனால இது மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் பண்ணிட்டு இருந்தோம். 10 நாளைக்கு ஒரு தடவை வருவோம். அப்போ டோட்டல் கார்ஸ் எல்லாமே மாறிடும். பட் இப்போ வீடியோ பாக்குறவங்க உடனே இப்போ சென்னையில இருக்காங்கன்னா கார் எடுத்துட்டு வந்து சர்வீஸ் கொடுக்கலாம். இல்ல கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்தா கொஞ்சம் கன்வீனியன்ட்டா இருக்கும். ஓகேண்ணா. எங்களுக்கும் ஈஸியா இருக்கும், அவங்களுக்கும் ஈஸியா இருக்கும். சரிங்கண்ணா. சென்னை ரெட்டில்ஸ்ல இருக்கக்கூடிய சாம்ஸ் மோட்டார் கேரேஜ் தான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். நீங்க மாருதி கார்ல இருந்து ஜெர்மன் குரூப்ல இருந்து ஹை எண்ட் கார்ஸ் வரையும் லக்ஸரி கார்ஸ் வரையும் எல்லா கார்ஸுமே ரெடி பண்றாரு. யாருமே ரெடி பண்ண முடியலன்ற காரம், ஃபிளட் கார் இருந்தாலும் சரி, ரேட் பைட் இருந்தாலும் சரி, ஃபயர் ஆகி அந்த ஒயரிங் எல்லாம் பேர்ன் ஆனாலும் சரி, எப்படி இருந்தாலுமே அந்த காரை உங்களுக்கு பிராண்ட் நியூவா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. ஸ்டாக்கா ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அண்ட் இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இந்த பாடி கிட்டு ஆக்சசரிஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா வீடியோஸ் எல்லாம் நல்லா அந்த போல ஒன்று ரெடி பண்ணிருந்தீங்க. நிறைய கார்ஸ் ரெடி பண்ணிருந்தீங்க. நிறைய ரெடி பண்ணிட்டு இருக்காரு. அண்ட் அண்ணன் பேஜோட நான் கொலாப் பண்றேன். அவங்க பேஜ்ல இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸ் எல்லாமே செக் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேக்ஸிமம் இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஷாப்போட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். முதல்ல வரைக்கும் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பண்றேன்.